வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார், ஓரளவுக்கு எல்லா முடிவுகளும் வெளியாகிட்டே இருக்கு. தொடர்ந்து முன்னிலையில் இருந்தவங்க 104, 105 அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் 105 இடங்களை வந்து பிடிச்சிட்டாங்க தாவேகாவில். என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீலிங்காக இருக்கு? இல்லை, இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் சைமன். நான் உட்பட வந்து நம்ம இன்னும் திரும்ப சொல்றது தான் வந்து விஜய் ஜெயிப்பாரு. ஒரு இவ்வளவு அளவுக்கு ஒரு 25-30 நான் கூட ஒரு 50 வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஒரு 50 வரைக்கும் ஜெயிப்பாரு. இல்லை அது வந்து யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தது. அவரே கூட நீங்க ஜெயிச்ச உடனே வேட்பாளர் எல்லாம் பனையூருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அவர் கூட ஒரு வேலை நினைச்சிருப்பார் பொழுது. இவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு. இப்ப என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை வந்து ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து நாளைக்கும் நாளை மறுநாளோ மகாபலிபுரத்துல இருக்கிற அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பனையூர் அலுவலகத்துக்கு வரணும், அது சின்ன இடம் அப்படின்னு சொன்னவர் இப்ப வந்து 2வது வெற்றி கழிப்பு வேற. இதை எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம சொன்னது மாதிரி தான் வந்து ஒரு இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போய் சேர்ந்திருக்குது. வந்து இப்ப வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு இது வந்தாச்சு. இன்னும் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பேசுற வரைக்கும் எனக்கு முடியும் 105ங்களா, 104, 118 அப்படின்போது பாமக அல்லது காங்கிரஸ் 2 தொகுதியில முன்னிலையில் இருக்காங்க. பாமக ஒரு 5 இதுல இருக்கிறாங்க. இது மாதிரியான இந்த சின்ன கட்சிகளோடு இதர கட்சிகளோடு கூட்டணி அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து ஒருவேளை அதிமுகவுடன் ஒரு கூட்டணியா அப்படின் பொழுது அங்க பாஜக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு பாஜக விட்டுட்டு வந்துருங்க நம்ம, ஏன்னா பாஜக கூட 2 இடத்துல தான் முன்னணியில் இருக்குது நீங்க தமிழகத்துல வந்து அப்படின்னு. இந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் இன்னும் இதுவா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாமக காங்கிரஸ் இந்த மாதிரியான இதுகளோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை நீங்க அதிமுக மாதிரியான ஒரு கட்சிகளோட அதிக சீட் இருக்கிற ஈக்குவலா இருக்கிற வச்சிருக்கிற இவங்க கூட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு நடந்தது பாருங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் அது மாதிரி தான் நம்ம இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை கழட்டி விட்டாங்க. மறுபடியும் ஒரு தேர்தல் சந்திச்சாரு. ஆனா ஃபுல்லா வந்து வந்தாப்புல தனி மெஜாரிட்டியா கெஜ்ரிவால் வந்து ஆட்சி அமைத்தார். மறுபடியும் ஒரு தேர்தல், மறுபடியும் ஒரு செலவு, அதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி அதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இது ஏத்துக்கிட்டாங்க. ஏறக்குறைய வந்து விஜய்க்கு வந்து ஒரு அலை ஏற்பட்டிருக்கு. அந்த அலை வந்து கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி வந்து அதை எதிர்பார்க்காத ஒண்ணுதான் வந்து, அதுதான் உண்மை சார். முன்னெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது அதிமுக வந்து தாவேகா வந்து 96 சீட்டை கேட்குறாங்க அதிமுகட்ட, ஆனால் கொடுக்க மாட்டோன்றதால தான் கூட்டணிக்கு சேரல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் போலாமா வேணாமான்ற அந்த ஆசிலேஷன்லேயே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திரும்ப அதிமுக போனா தாவேகா வந்து எந்த மாதிரி சார் ட்ரீட் பண்ணுவாங்க? இல்ல, நல்ல கேள்வி. அது சொன்ன மாதிரி வந்து திரும்ப அதிமுக அப்படின்னு போனா உள்ள பிஜேபி இருக்குது அப்படின்னு ஏறக்குறைய வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அதோ தெரியுது பாருங்க, கொடி அதோ பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டு பெரிய நம்பிக்கையோட அவர் சொன்னதெல்லாம் உண்டு வந்து. இப்ப கூட நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து, நம்ம கூட பிகேந்த கேமராவில் பேசிட்டு இருந்தோம் வந்து, ஒருவேளை இவர் வந்து கூட்டணிக்குள்ள அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருந்தா ஃபுல் ஸ்விங்லேயே அவங்க இன்னும் கூட அடிச்சு தூக்கியிருப்பாங்க போலகுது அப்படின்னு. அதுக்கு நான் நினைக்கிற சம்பவங்கள் எதுவா இருக்கும் அப்படின்னா வந்து, ஒன்று கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு அதுல ரொம்ப தெளிவா விஜய் கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாரு. நீங்க கொள்கை எதிரி கூட்டணிக்குள்ள போகணும்னா அப்ப அரசியல் எதிரியே நீங்க என்ன வந்து உங்க அப்ப வெறும் பேச்சு தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை, அப்புறமா வந்து தொடர்ச்சியா அவருக்கான அழுத்தம், இதன் பின்னணியில வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் வந்தாகணுன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் அங்க கொடுக்கப்பட்டதா கூட இருந்தது. நம்ம சொன்ன உணவு பேசியிருந்தோம் வந்து, ஹைதராபாத்ல வந்து ஒரு பாஜக முக்கிய தலைவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 95 சீட்டு 2.5 வருஷம் வந்து ஆட்சி அமைக்கலாம், இல்ல துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இதுக்கு எதுக்குமே வந்து வேணான்னு ஒதுங்கிட்டு இன்னைக்கு நின்று அந்த கட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஒருவேளை நான் எல்லாரும் சாமானியர்களோடு நினைச்சாங்க, ஏங்க கொடுக்குறான வாங்கின்னு போங்க, என்ன இருக்குதுங்க, ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான ஈஸியான வழி இருக்குதுன்னு. அது விஜய் சொன்ன மாதிரி தான் வந்து, என்ன வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் மற்றவங்க கூட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணது உண்மைதான் அது வந்து. ஏன்னா முதல் தேர்தல் சந்திக்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. இதுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி இவங்களால கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப வந்து, அதாவது வந்து தேர்தலுக்கு பிறகு வாக்கு போட்ட பிறகு கூட நிறைய பேருடைய என்னன்னா, அப்பா இது கூட்டம் வந்து நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அது ஓட்டா மாறாதுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வாக்களித்த பிறகு வந்த கருத்து கணிப்புல பெரும்பான்மையான கருத்து கணிப்புல இதா இருந்து ஒரே ஒரு கருத்து கணிப்பை தாண்டி வந்து, ஆனா அத்தனையும் வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரியான மாறின பிறகு இது விஜய் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி திரும்பவும் அதிமுக கூட்டணிக்குள் அவர் போவது பெரிய சந்தேகம் தான். சார், இப்போ ஒரு எலெக்ஷன்னா ஒருத்தர் தோக்கணும், ஒரு ஜெயிக்கணும், அதுதான்
நியதி. இப்போ வந்து ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க, டிஎம்கே இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் அவர்கள் ஃபுல் ஸ்வீப் இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்களோட கணிசமான இதை வந்து பெற்றுட்டாங்க. டிஎம்கேவும் 75 தொகுதிகளை வந்து அவங்க இப்போ முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்க ஒரு பெரிய தோல்வியா பார்ப்பாங்களா, இல்ல நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுதான், அடுத்த 5 வருஷத்துல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போயிடுவாங்க? இல்ல, அருமையான கேள்வி வந்து உண்மையாவே வந்து, ஏன்னா திமுக வந்து அது ஒரு கட்சி கிடையாது, அது ஒரு நிறுவனம். அது அந்த 75 வருடம் அப்படின்றது வந்து அவங்க எத்தனை எலெக்ஷன் சந்தித்து வந்திருப்பாங்க, இது மாதிரி எத்தனை கூட்டணிகளை பார்த்திருப்பாங்க, எத்தனை இதோ வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது, அதை தான் இப்போ அவங்கள நிரூபிச்சிருக்காங்க. நீங்க அவங்களையும் வந்து நீங்க அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட முடியாது ஈஸியா. வந்து அவங்க மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள், போதை கலாச்சாரம், வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ச்சியான வந்து விஷயங்கள் இவ்வளவு இருந்தும் வந்து மகளிர் உரிமை தொகை, அப்புறமா வந்து இலவச பேருந்து, நிறைய இதெல்லாம் போய் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதான் நீங்க சொல்ற மாதிரி 76க்கு மேல முன்னிலையில் இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் அப்படியே கீழே இருந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மேல வந்தாச்சு. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா, ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை பார்த்தவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பார்த்தவங்களுக்கு வந்து ரைட் ஓகே பார்த்துக்கலாம், அடுத்த முறை ஒரு உள்ளாட்சி தேர்தல்னா கூட நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். இதுக்கிடையில நாம் எப்படி மக்களுக்கு பிடித்தமான, மக்கள் மத்தியில ஒரு ஒரு நன்மதிப்பை படக்கூடிய ஒரு எதிர்கட்சியா நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும், எப்படி நம்ம களப்பணியாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. வந்து நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அனுபவசாலிகள், அவங்களாம் வந்து அனுபவசாலிகள். ஆனா என்னன்னா எதிர்பார்க்காத ஒண்ணு, இந்தியா முழுக்க வந்து என்ன விஜய்க்கு அத்தனை இந்திய தலைவர்கள் வாழ்த்து சொல்லி மோடி அவர்கள் போன் பண்ணி பேசியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க, நேரடியா பேசியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பல் இதழ் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் நினைச்சது என்னன்னா, இப்போ ஒரு நடிகர் இவருக்கு என்ன அப்படியாப்பட்ட இது இருக்க போகுது அப்படின்னு. ஏறக்குறைய வாக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பெற்ற வாக்கு கணியா, முதல் தேர்தலில் எம்ஜிஆர் பெற்ற வாக்கு கணியா 2% அதிகமாக வாங்கியிருக்காரு. இது இந்தியா முழுக்க எதிரொலித்து இருக்கிறது அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் நீங்க வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு சாதாரணமா நீங்க இட போட்ட முடியாது. அவங்க வந்து ஒரு வலுவான கட்சியா இங்க வந்து தமிழகத்துல வந்து கால் கொண்டுட்டாங்க. வந்து அவங்க தொடர்ச்சியா அரசியல் பண்ணிட்டு இருக்க போறாங்க, பண்ணுவாங்க. அதுதான். அதனால இந்த வெற்றிக்கு பிறகு விஜய் எப்படி ஒரு முதலமைச்சராக, அவருடைய அரசியல் பணி எப்படி இருக்கும், இந்த மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு முதல்வராக, ஒரு நம்பிக்கையான கட்சியாக, நம்பிக்கையான வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக அவர்கள் எப்படி பணியாற்ற போகிறார்கள், இந்த அதிகாரிகள் எப்படி பணியாற்ற போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கணும். சார், டிவிகேவோட மேனிஃபெஸ்டோ பார்த்தோம்னா எல்லாமே பயங்கரமான வாக்குறுதிகளா இருந்தது. இந்த 2500 ரூபாய் கொடுக்கறது, 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இது இவங்க பதவி ஏற்ற உடனே இது வந்து ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா அவர் 6 மாசத்துல நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்மளே சிலிண்டர் வாங்க முடியாது, அந்த நிலைமையில இருக்கு. இது எப்படி சார் இந்த விஷயம் எல்லாம் பாசிபிளா? ஏன்னா இவங்க போட்ட கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 72 லட்சம் கோடி வந்து தேவைப்படுது. இந்த விஷயம்லாம் அவங்க திரும்ப கொண்டு வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இந்த 6 மாசத்துல இருக்கா, இல்ல கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு? இல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப பதவி இருக்கும்போது முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து முதல் கையெழுத்தா அதை போடுறேன் அப்படின்னு. அது மாதிரி விஜய் எதை முதல் கையெழுத்தா போடுவார்? வந்து ஒரு போதை இல்லாத தமிழகமா, இல்ல இளைஞர்களுக்கான பாதுகாப்புக்கு வந்து நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது பண்றோமா, இல்ல எல்லாருக்குமான கல்வி வந்து அதுக்கான ஒரு வரைவு திட்டத்தை நாங்க வந்து அமல்படுத்த போறோம், இல்ல பொது சுகாதாரம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போறோமா? நீங்க சொல்ற மாதிரி வந்து இல்லத்தரசிகளுக்கான அத்தனை வாக்குறுதிகளும் கொடுத்துருக்கோம் நாங்க. அதுல வந்து இதை வந்து நாங்க முதல் கையெழுத்தா போட போறோம். அந்த 6 சிலிண்டர் வந்து இப்ப சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து சிலிண்டர் அப்படின்னு 6 சிலிண்டர் வந்து அது வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெடி ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. சிலிண்டரே கிடைக்குமா? கிடைக்கல. இன்னைக்கு வந்து போர் வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய பதட்டமா இருக்குது. வந்து எண்ணெய் தட்டுப்பாடு அப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இது வந்து வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ அதுக்கான காலம் இதுவாகும். அது இந்த முதல் கையெழுத்து என்ன, நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. நீங்க ஏஐல தொடங்கி எல்லா வாக்குறுதிகளும் இருக்குது. அதில் முதல் கையொப்பமாக எது விஜய் வந்து போட போகிறார் என்பதுதான் இப்ப வந்து பெரிய பேசு பொருளா. நீங்க எது சார் நினைக்கிறீங்க போடுவாருன்னு? நான் பெண்கள் பாதுகாப்புக்கு போடுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு இல்ல இருக்கலாம். மேபி பெண்கள் பாதுகாப்பு அதை வச்சு இப்ப வந்து விஜய் தொடர்ச்சியாக வந்து சொன்னதுன்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை, ஒரு சிறுமிகளை கூட விட மாட்டேறாங்க, வயதானவர்கள் கூட ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் போதை எங்க பார்த்தாலும் வந்து கலாச்சாரம் ஆகிப்போச்சு, போதையுடைய கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லி தான் பெண்கள் மத்தியிலே கூட ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர் கிடைச்சதுக்கான காரணமா தான் நீங்க சொல்லுங்க. அது கூட முதல் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியான மீன்னா நீங்க டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வந்து உங்களுக்கு காசு எதுவும் அதிகமா செலவு பண்ணாம
நீங்க 6 சிலிண்டர் அப்படின்னா அது இப்போ சாத்தியமே கிடையாது. வேற ஏதாவது ஒரு திட்டம் வந்து இப்ப 2500 ரூபாய் எல்லாருக்கும் டக்குன்னு அக்கௌண்ட்ல கொடுத்துரும் அப்படின்னா இப்போ போய் என்னன்னு உட்காந்து அந்த நிர்வாகத்திறனை வந்து கட்டமைக்கிறது, அப்புறமா யாருக்கு என்ன பதவி, அவங்களுக்கு அப்புறம் அதிகாரிகள் கூட வந்து பேசணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால முதல் கழிவுதான் நீங்க சொல்ற மாதிரி இதுல இருந்து ஒரு தொடங்கலாம் வந்து. இதுதான் வந்து ஏன்னா பொதுமக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பொதுமக்களுக்கான ஒரு பிரச்சனை தான் வந்து பெரிய பேசும் பொருளா யார் வந்தாலும் சரி, அதை நாங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறோங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமா நாங்க உருவாக்கி தரோம், பாதுகாப்பான மாநிலமாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல் கையெழுத்தாக விஜய் கையொப்பம் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி. சார் இப்போ வந்து ரொம்ப தாவேகா கட்சியில பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்தவங்களுக்கு ஒரு 20-30 பேர் கொடுத்தாலும் மற்ற எல்லாருமே பேசிக்கா ஆர்டினரி தொண்டரா இருந்தவங்களுக்கு தான். ஒரு ஆட்டோக்காரர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு டிரைவரோட மகன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கான இருக்கிறவங்க தான் இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடுங்களா எந்த அளவுக்கு சார் இருக்கும், இல்லை இவங்க எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தனியா ஏதாவது பயிற்சி பெற்ற மாதிரி எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை இவங்க வந்து நீங்க திரும்ப சொல்லதான் செயல்பட்டு தான் ஆகணும். வந்து நீங்க எடுத்து போயிட்டு நீங்க ரைட்டு நீங்க அதிகாரிகள் இருக்காங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ஒவ்வொன்றா தான் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் ஒரு விமர்சனமாக வச்ச ஒரு விஷயம் வந்து, ஏன்னா நீங்கள் கூட கேட்குறீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அப்புறமா வந்து ஒரு டிரைவருடைய மகன் அப்படின்னு, ஏன் அவங்களாம் ஆகக்கூடாதா? இல்ல ஆகலாம், அவங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதே, அதை எப்படி இவங்களுக்கு கொடுக்க போறாங்க? நீங்க பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து பல சாமானியர்கள் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் இருந்திருக்காங்க. சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க, சாதாரண ஆட்கள், கலைஞரும் இதுலயும் அது மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாவட்ட செயலாளர்லாம் மாத்திருக்காரு, அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கிறவங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் கூட சொல்ல வேணாம். அப்படி அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க அரசியல் வந்து, அதுதான் தண்ணியில் தூக்கி போடுங்க நீந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே வேளையில் இவங்களை வந்து ஏன்னா பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி தான் வந்து இந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. ஏன்னா நீங்கள் பாருங்க ஆட்டோக்காரங்களாம் வந்து தேர்தல் நிற்க வைக்கிறீங்க, டிரைவர் பிள்ளைகள்லாம் சீட்டு கொடுக்குறீங்க, அவங்களாம் வந்து என்னங்க அரசியல் தெரியும் அப்படின்னு. அது எப்படி ஒரு அபத்தமான கேள்வி. இதுன்னா அரசியல் வந்து என்ன பாடமா இருக்குது வந்து, எந்த பல்கலைக்கழகத்துல பாடம் இருக்குது? பாடம் இருந்தா நல்லா இருக்குன்ற நான் வந்து அரசியலுக்கான ஒரு பாடம் வந்து கண்டிப்பா இருக்கணும். வந்து விஜய் அதை கூட கொண்டு வருவாருன்னு இல்லை, எல்லாரும் அரசியல் களத்துக்குள்ள வாங்க அப்படின்னு. அது மாதிரி சாமானிய மக்கள் ஏன் வரக்கூடாதா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சாதாரண ஆட்கள், யாருக்கிட்டையும் பெரிய அளவுல பணம் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இதுவே இவங்க அதிகமா செலவு பண்ண மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. எங்க ஒத்த ஆளாலாம் ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருங்க, ஊர்ல ஜெயிச்சிருக்காரு, ஒத்த ஆளா ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு வந்து, கர்நாடகா ஆந்திரா போற பஸ் எல்லாம் கை காமிச்சிட்டு இருந்தாரு, அதர் ஸ்டேட் ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அவரு. அப்படியேப்பட்ட இது வாங்கும்போது இங்க வந்து பணத்தால வந்து நீங்க ஓட்டை வாங்க முடியாது அப்படின்னு வந்து தமிழக மக்கள் மிக தெளிவா தெரிய வச்சிருக்காங்க. இது மாறணுன்ற நான் இப்போ ஓட்டுக்கு உங்க காசுக்கு உங்க ஓட்டை விற்காதீங்கப்பான்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதுல ரொம்ப தெளிவு, எங்க பணம் தான் நாங்க வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. விஜய் அதை ஆரம்பிச்சு வச்சதுதான் அது, கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிங்க, ஓட்டை மட்டும் எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அது. நீங்க வந்து அதான் இந்த சாமானியர்கள் தான் மக்களுக்கு நெருக்கமானவர்களாக ஒருத்தர் இருப்பாங்க. வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க தான் வந்து நேரடியாக களத்துல போய் கண்டறியக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்க. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் இந்த 5 வருஷத்துல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவர்களை எப்படி தலைமை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க போது, தலைமையோட கண்ட்ரோலுக்கு அவங்க எப்படி இருக்க போறாங்க, முதல்வர் எப்படி செயலாற்ற போகிறார், கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும், கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வந்து ஊடகங்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எப்படி இவங்க வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க போகிறார்கள் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஓகே சார், என்ன நடந்தாலும் இந்த கான்ட்ரவர்சிக்கு மட்டும் பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் நேராவே போய் விஜய் அவர்களை வந்து சந்திச்சு வாழ்த்து பெற்றாங்களா இல்ல வாழ்த்து தெரிவிச்சாங்களா? ஆனா த்ரிஷா சொல்லும் போது உங்க முகம் எப்படி மலர்றது தெரியுங்களா வந்து சார்? அதுக்கு இல்ல சார், அவங்க போறதுதானே சார் நான் சொல்றேன், நான் என்ன புதுசாவா சொல்றேன். அதானே வந்து த்ரிஷா மேட்டர் அதிகம் பேசினவர் நீங்க தான் இருப்பீங்க, அதிகமா கேள்வி கேட்டது நீங்களா தான் இருப்பீங்க. நான் காலையில கூட கேட்டேன்ல சார், இன்னைக்கு வந்து அவங்க பர்த்டே மீம் எல்லாம் போட்டுருக்காங்க இருந்தாங்க காலையில வந்து. அதான் வந்ததும் அவங்களும் நேரா போய் வாழ்த்த பெற்றிருக்காங்களோ இல்ல சொன்னாங்களோ என்னவோ தெரியல, வந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பி போயிருக்காங்க. இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு இது தேவையா? இல்ல நான் அதுல வந்து முரண்படுறேன். நான் வந்து இது தேவையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு விஜயோட பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்பட்டது. நீங்க வந்து த்ரிஷா விஜய் விவகாரம் வந்து அப்புறம் ஒரு திருமணத்துக்கு வந்த போது அது பெரிய இதுவாச்சு. அதை நான் ஆமாயா நான் திருமணத்துக்கு நான் தான் ஏன் கூட்டின்னு வந்தேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ எதுக்கு திடுப்புன்னு வந்து பார்க்கணும்? வந்து இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, முன்னிலே தான் போயிட்டு இருக்கு, இன்னும் இதுவாகலை, வாழ்த்து சொல்ல வராங்கன்னு அதுக்கே கூட இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்படியும் வந்து அலோவ் பண்ணவே தானே உள்ள கூப்பிட்டு
அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்திருக்க முடியாதுல்ல. வந்திருக்காங்க. ஏன் இதை வந்து த்ரிஷாவுடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதிவுலாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க வந்து. ஆமாம். டிவிகே சம்மந்தமாகவோ இது சம்மந்தமாகவோ அந்த இன்ஸ்டாவில் வந்து மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அதை பற்றிலாம் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். இது கண்டிப்பாக ஒரு பேசும் பொருளான ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொன்னா திட்டுவீங்க. நான் எங்க திட்ட போறேன்? நான் என்ன தாவேக்கு ஆளாங்க வந்து நான் வந்து திருச்சி கிழக்குல வந்து விஜய் அவர்கள் அங்க ரிசைன் பண்ணதும் அந்த இடத்துல வந்து த்ரிஷா அவர்கள் நிக்க போறாங்க. இருக்கலாம். ஒரு சார் இருக்கலாம். இதுல போய் என்ன இருக்கு? இருக்கலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இருக்கலாம்ன்றீங்களே சார். முதலமைச்சர் ஆன பிறகு வந்து எப்படி முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணக்கூடும் வந்து. அதான் கரெக்டா இருக்கும். ரிசைன் பண்ணும்போது சரி எப்படியா இருந்தாலும் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும்பொழுது ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அதுவும் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்பொழுது அந்த இடைத்தேர்தலும் ஈஸியா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நின்ன யார் வேட்பாளராக இருந்தான்னு வந்து இதுல சொல்றேன். மேபி இருக்கலாம் தான் சொல்றேன் வந்து. எங்க துணை முதல்வர்னு போட்டுட்டு இருக்காங்க வந்து. சார் ஒரு இடத்துல முதல்வரே அவங்கதான். இதெல்லாம் வந்து அதாவது ஒரு கொஞ்சம் லீடு ஏறி இருந்தா முதல்வரே அவங்கதான் அப்படின்பொழுது அதாவது சோசியல் மீடியா இருக்குது கையில. இன்னும் கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா ஆமா அது எதுவா இருந்தாலும் நான் கூட உண்மையா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை திமுக பெருவாரியாக ஜெயிச்சிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லி இப்ப ஏதோ ஒரு காரணம் வந்து இந்த நம்ம 2 பேரும் பேசணும்னா ஒருவேளை திமுக வெற்றி பெற்று இருக்குது மறுபடியும் வந்து முதல்வர் தான் ஸ்டாலினா வந்திருக்காரு அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு காரணம் பிடிக்கலீங்க விஜய்க்கு வந்து. அதிமுகவும் பிடிக்கல. மறுபடியும் அவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த உரிமை தொகை இதெல்லாம் வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. யாருக்கோ நம்ம போடுறத நமக்கு தெரிஞ்ச இவருக்கே போடுவோம் மறுபடியும் அப்படின்னு வந்திருக்காங்க. நம்ம ஏத்துக்கணும் அதை வந்து. ஆனா இன்னும் ஏத்துக்காமல் ஒரு வெறித்தனமான ஏதோ ஒரு இது வந்து இன்னும் கத்திட்டு தான் சார். எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து உண்மையா இருக்கிறவங்கள நீ தோத்துட்டடா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. நாலாம் தோக்கலையே நான் கீழே விழுந்தா எனக்கு எதாவது இல்லையா அப்படின்றவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது இப்போ இந்த வாக்குறுதிகளை கொடுத்துதான் சார் அவர் வந்து நிறைய பேரை கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல இது முழுவதுமாக விஜய் அப்படின்ற ஒருத்தருக்காக மட்டுமே வந்த இதுன்னு சொல்லி? இல்ல விஜய் என்ற ஒரு அலைதான் இருக்கு. வாக்குறுதியும் ஒரு காரணம் வந்து. வாக்குறுதி மட்டும் கிடையாது வந்து. விஜய் என்ற ஒரு அலைதான். திரும்பவும் சொல்றது என்னன்னா மிக முக்கியமான காரணம் வந்து விஜயோடைய அலை. குறிப்பா நம்ம போன வீடியோல உங்க வீடியோல பேசும்போது ஒரு ஜென்சி கிட்ஸ் ஒரு 2K கிட்ஸ் உடையது. அப்புறம் ஃபோன் மொபைல் வந்து எப்படி ஜென்சியோ அது மாதிரி 5G இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது வந்து. ஏன்னா ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு தகவல் அனுப்புறீங்க. ஃபோனில் வந்து இது இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அமைச்சா கோவப்படுவாங்க தெரியுங்களா? ஆமாம் சார். இது எப்படியா நீ அனுப்பலாம் அப்படின்னு காலம் அப்படி முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதை ஒரு கௌரவ குறைச்சல் அனுப்பாங்க. அதுமாதிரி ஃபோனில் எப்படியா நீ பிரச்சாரம் பண்ணலாம்? அது எப்படியா ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு வீடியோ போய் இது பண்ணணும் அதையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து இங்கே வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது வந்து. இந்த தேர்தலுக்கு அப்புறம் இதுக்கு மேல எல்லாருமே வீட்டுக்கு போய் வாக்கு கேட்கறத விட எல்லாரும் மொபைல்ல வாக்கு கேட்கறத சோசியல் மீடியால அதிகமா இது பண்றது தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து என்ன நிலவரம்னு தெரியல. இவங்க ஒரு 118 ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிடலாம். இப்போ 105ல் ஏதோ IPL மேட்ச் கடைசி ஓவரில் வந்து நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து என்னென்ன அப்டேட் வரும்னு தெரியல. வந்ததும் பேசுவோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. வணக்கம்.